Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அக்னீஸ்வரன், அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி சொன்னார் கூட்டணி பற்றி இருக்கு, கை நழுவாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி இல்லை. திமுகவிலிருந்து காங்கிரஸோடைய கை நழுவி கொண்டு இருக்கிறது, அங்கே நிறைய பிரச்சனைகள் இருப்பது தெரிய வருது. நாங்கள் ஒரு பலமான கூட்டணியை அமைச்சிருக்கோம்னு சொல்கிறார். ஆனால் சந்திரசேகர் அது மாறா சொல்கிறாரு. இந்த கூட்டணி சந்தர்ப்பாத கூட்டணின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, பலமான கூட்டணிலாம் இல்லை, நாங்கள் தொடர் வெற்றியை சந்திச்சுட்டு இருக்க கூட்டணி, ரிசல்ட்டை கொடுத்த கூட்டணி. ஆனால் இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிறார். ரிசல்ட்டை கொடுத்த கூட்டணி தானே. இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் காங்கிரஸ். இப்போ மரியாதைக்குரிய சந்திரசேகர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறார், ஆரிடம் சொன்னார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், கொடி பறக்குதுன்னு சொன்னார். அதெல்லாம் இங்கே கேள்வியே கிடையாது. தாவேகாவுடன் போவீங்களா மாட்டீங்களா? போகவே மாட்டோம் சொல்கிறீங்களா? சொல்லலை. நான் இப்போ கேட்குறேன், திமுக இந்த 5 ஆண்டு காலத்தில் 60 குழுக்கள் போட்டிருக்கிறது. அது எதுக்கு தெரியுமா? பிரச்சனையை அப்படி ஓரங்கட்டி ஒரு மூட்டை கட்டி வச்சு அவ்வளோதான்பா குழு போட்டோம்ல, ரகுராமராஜனில் குழு போட்டோம்ல, அதுதான் சொல்லிச்சா? 5,65,000 கோடி கடன் வாங்குங்கன்னு அதுதான் சொல்லிச்சு. வேங்கை வயலுக்கு சமூக நீதி குழு போட்டிங்கல்ல, தீர்வு கொடுத்துட்டீங்களா? அது மாதிரி காங்கிரஸ் பிரச்சனையை எடை போட்டு தீர்வு காண முடியாததுனால ஐயா கேசி வேணுகோபால் ஒரு குழுவை போடு. சரி, குழுவை போட்டீங்க, தீர்வு கண்டீங்களா? இல்லை. சரி, மதுரையில் 2 பேருக்கும் பதாதைகளை ஒட்டி உங்கள் கருத்துக்களை சொல்கிறீங்களா? சரி, இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இது பற்றி தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க முடியுமா? இல்லைங்க, டெல்லி தாங்க முடிவெடுக்க முடியும். சரி, கரெக்டு, தேசிய கட்சிகளுக்கே உள்ளதுதான் அது. கரெக்டு சார், சரியான பாயிண்ட் மகேஸ்வரன் சார். காமராசர் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொன்னாங்கல்ல, டெல்லி தான் அதை முடிச்சு வச்சுச்சா? சார், காங்கிரஸ் கட்சிக்கு 2 தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் ஒரே ஒருவர் தான், அவர்தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கேட்ட போய்யா அப்பா அந்த மாதிரி ஏசி இல்லாம தூங்க மாட்டேன் இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, 3 பிரதமரை உருவாக்குனவருங்க யாராவது சொன்னாங்களா? இல்லையே. சரி, இப்ப இவங்க நோக்கப்படியே நான் வரேன். அதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இப்பயும் கூட இதையும் ஏன் பேசி முடிக்கல? இல்ல, அப்படி காங்கிரஸுக்கும் மு க ஸ்டாலின் தான் தலைவர் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஏன் தளபதி இப்படி பேசுறாரு மதுரையில்? எப்படி பேசுற மாதிரி பேசி நீட்டு விளக்கு கொண்டு வருவோம், பேசுற மாதிரி பேசு, ஆனா எங்களால முடியாது. தளபதி பேசுங்க. நான் கேட்கிறேன், மதுரையில் இருக்கக்கூடிய கோ தளபதி அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் திமுகவின் தலைவர் பதில் சொன்னாரா? என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வேணாம்ப்பா தேர்தல் நேரம், இந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் பேசாதீங்க, அங்கங்க இது மாதிரி விமர்சனங்கள் வரும், நீங்க அதுக்கு பலியாடு ஆயிருறீங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்ப திரு கோ தளபதி மதுரை சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுத்தாரா? அது நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு போஸ்டர் ஒட்டிருப்பாங்களா? அப்போ இவங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் திமுக விட்டு போயிரும்னு தெரியும். ஆனா காங்கிரஸ் தான் இப்ப என்ன நினைக்குதுன்னா, நம்ம ஒருவேளை போயிட்டோம்னா, ஒருவேளை அங்க இது பண்ணலனா அப்படின்னு இப்ப இவங்க தான் அந்த முடிவில் இருக்கிறாங்க. இங்க காங்கிரஸ் 63 சீட்டு கொடுத்தாங்கல்ல, எப்போ காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கும்போது. இப்போ 41 சீட்டு கேட்கிறாங்கல்ல, அந்த எண்ணிக்கை 41 பேரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, 2021 காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 20, 25 இவங்க கேட்டது, கொடுத்தது. இப்போ உங்களை 20 கொண்டு வந்து நிறுத்தியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 41 கேட்குறீங்களே, இது முதலமைச்சருக்கும் திமுக தலைவருக்கும் கோவம் வருமா வராதா? அதைத்தான் அவங்க மறைமுகமாக சொல்றாங்க. நிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இவங்க பாலிசி படியே வருவோமே. அக்கா கனிமொழி அவர்கள்
இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியை ஏன் போய் பார்த்தாங்க? நீங்க தான் குழு அமைச்சிட்டீங்களா? 2, இந்திய நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? எங்களுக்குள்ள வந்து சுமூகமற்ற போக்கெல்லாம் இல்லை, மோதல் போக்கெல்லாம் அப்ப அறிவிச்சிட்டு போக வேண்டியதானே? நீண்டகால கூட்டணி கனிமொழி சொல்றாங்க. ராகுலை பார்த்துட்டு வந்து கனிமொழி சொன்னது, நாங்கள் நீண்டகால கூட்டணி, எங்களுக்குள்ள எந்த மோதல் போக்கெல்லாம் இல்லை, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்கிறாங்க. இங்க நீண்ட கால கூட்டணி தானே. தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்களை காட்டுற அந்த அரவணைப்பு இருக்குல்ல, அது அதிகம். ஆனால் மக்கள் வாட்டி வதைக்கிறார். கூட்டணி கட்சிகளை அப்படியே ஒரு தேன்கூட்டில் வச்சிருக்கிற தேனை போல வச்சிருக்கிறார். ஆனால் மக்களை பத்திர ஆபீஸில் நாட்டில் நடைமுறைக்கு ஒவ்வாததை பண்ணுறாங்க சார் திமுக அரசாங்கம். பத்திர ஆபீஸில் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தாலே பத்திரம் பதிய மாட்டேங்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருந்தே பத்திரம் பதிய போகிறாங்களாம். 3.0 அப்போ 2.0 கஞ்சாவை ஒழிச்சிட்டீங்களா? இந்த நிலைமை திமுக அரசாங்கம் வேணும்னுக்கு சார் 67க்கு பிறகு திராவிட கட்சி இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மதுவினுடைய தீவிரம், இந்த எதிர்காலத்தை பாதிக்கின்ற மிக ஆபத்தான நிலை, இதெல்லாம் நிறைய விமர்சனம் எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து திசை திருப்பறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறாங்களா? நீங்க நெடுஞ்சாலையில போகிற போது ஊருக்குள்ள போனீங்கன்னா சிலது டிராபிக் ஆகும், அங்கங்க ஒரு இதில் நடக்கும், கூட்டம் வரும், மக்கள் நடுவில் குறுக்கால போவாங்க. நீங்க ஹைவேஸில் போயிட்டீங்கன்னா நாம தான் என்ன மூளை செலவை பண்றோம்ல, நல்லாட்சி நடக்கிறது, ஆமா, வரி உயர்வு, கடன் உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, இதுதான் நல்லாட்சியா? இல்லையே, எல்லாம் அங்கொன்று இங்கொன்று தான் நடக்குது. நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறீங்க. அங்கொன்று இங்கொன்றும் இல்ல, நீங்க அங்கதான் நீங்க அவங்க தப்பிக்க பாக்குறாங்க சார். நீங்க அண்ணா பல்கலைக்கழகம் 5 மாசத்துல கேச முடிக்கிறீங்க. இங்கே வந்து விருகம்பாக்கத்துல அக்கா கனிமொழி அவங்க பாதுகாப்புக்கு போனவங்கள அந்த வழக்கு, அது காவல்துறை பெண்மணி, அந்த வழக்கு என்னாச்சு? எஃப்ஐஆராவது இருக்கா இல்ல அதையும் போட்டீங்களா? அவங்களும் பெண்மணி தானே. இதை ஏன் சிபிஐக்கு கொடுக்கல? சரி, அப்படி சிபிஐக்கு கொடுத்திருந்தால் நந்தனம் கல்லூரியில கூட்டு பாலியல் இப்ப நடந்திருக்குதே, அதுக்கு என்ன பொறுப்பு? இது எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லைங்க அவர் வந்து இப்படி பேசுறாங்க, பாஜக வந்து அதிமுகவோட சேர்ந்துருச்சு, அது மதவாதம். மதவாதத்தை விட தீவிரவாதம் தப்பு. ஆனா அதை விட மன்னராட்சி சரியா உங்களுக்கு? சரி, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எல்லாரும் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, கரெக்ட். நீங்க 67க்கு பிறகு 2006 இங்க மெஜாரிட்டி இல்லையே. ஏன் இல்ல? அன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? 35 சட்டமன்ற உறுப்பினர், பாமக 18 சட்டமன்ற வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, அன்னைக்கே உங்களால வந்து கூட்டணி ஆட்சியில கூட்டாட்சி நடத்த முடியலைங்க. இல்ல, அதுதான் நான் கேட்டேன். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. பாமக வந்து தாமாக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்ததுனால எங்களுடைய ஆதரவு தேவையில்லை ஏற்பட்டு போச்சு. அப்ப காங்கிரஸ் அதுக்கு பிறகு ஏன் நீங்க 63 சீட்டை கொடுத்தீங்க? அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி, நீருக்குள் இருக்கும் முதலை ஒரு ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா இவங்க எல்லாருமே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரி, பவர் ஷேரிங் இல்ல, அப்ப அந்த அதிகாரம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றது எப்படி சரியா? அது ஏற்புடையதா? அப்ப 41 சீட்டு கொடுக்க முடியாதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ல தயாரா? தாவேகாவுக்கு போகவே மாட்டாங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ல தயாரா? திமுக கூட்டணி கலகலத்து போயிருக்குன்னு சொல்றீங்க அக்னீஸ்வரன். இப்போ கலகலத்துக்கு போயிருக்கிற அந்த கூட்டணியிலேருந்து தான் இன்னொரு குரலும் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு இயற்கைக்கு மாறான முரண்பட்ட கூட்டணி. நேற்று ஒரு 10 நாளைக்கு முடிய வரைக்கும் தினகரனும் பழனிசாமி பேசிட்டு இருந்த வார்த்தைகள் என்ன, அது எப்படி தொண்டர்கள் மத்தியில் அப்படிலாம் ஜெல்ல ஆகாது. 2 பேருமே நீங்கள் எப்படி திமுக காங்கிரஸ் ஒருத்தர் வீழ்த்த பார்ப்பாங்களா, அதுபோல தான் இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறாங்களே சார். அங்கே வீழ்த்த பார்க்கட்டும், மடிக்கணினியை 4.25 வருஷம் கொடுக்காம இப்போ ஏன் கொடுத்தீங்க? பலமடைஞ்சதுனால தானே எதிராப்பில் இருக்கிற கூட்டணி. டேப்ஸ் பழைய ஓய்வூதிய திட்டம் வெறும் அறிவிப்பு தான் வந்திருக்குது. அது 1 ஏப்ரல் 2025 மத்திய அரசு அறிவித்ததற்கு பிறகு நீங்கள் அறிவிக்கிறீங்க. இது எதுக்கு? 2வது இங்கே சார் நீங்கள் பார்க்க வேண்டியது நிலைமை உயர்ந்திருக்கலாம், நிதி நிலைமை இருந்திருக்கலாம், இப்போ தான் நிதி கொடுக்குற அளவுக்கு நிதி உயர்ந்திருக்கலாம், அதனால் விட அறிவிச்சிருக்கலாம். ஆமாம் சார், நிதின்னு சொன்ன பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி உயர்ந்திருக்கு.
சேப்பாக்கத்தில் நின்று வெற்றி பெறுவதற்கு முன்னாடி 2019 திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் தான் இளைஞரணி செயலாளராக இருந்தார். அவரை பிடுங்கிட்டு 2019 பதவியை கொடுக்குறீங்க. 2021 சட்டமன்ற உறுப்பினராகிறாரு. அவர் அவருடைய நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு தீர்மானம் போடுறாரு. அப்படியே விளையாட்டுத்துறை அமைச்சராகிறாரு. அப்படியே துணை முதலமைச்சராகிறாரு. அப்படியே சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்ததை அப்படியே கொண்டு முதலமைச்சர்கிட்ட இருந்ததை துணை முதலமைச்சருக்கு கொடுத்தாங்க. அதுதான் உயர்ந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்துடுறேன் சார். ஒரு விஷயம், எதிர்மறை வாக்குகள் அதிகமாக இருக்கு ஆளுங்கட்சி திமுக மீது. ஏறத்தாழ 1 கோடி பேர் வாக்காளர் திருத்தத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவது, இவங்க சொல்றபடி பார்த்தா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பிரச்சனை சண்டை இருக்கு. அதை காங்கிரஸும் முடிவெடுக்கல, திமுகவும் முடிவெடுக்கல. நாலாவது, திமுகவினுடைய செல்ல பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இப்ப தடவை திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது இப்ப நம்முடைய நாச்சியப்பன் சார் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. குரங்கு தொப்பியை மாத்திக்கிட்டே இருக்குன்னாரு. ஒரு ஆளுங்கட்சிங்கிறது நீருக்குள்ள இருக்கிற முதலை. அப்படி ஒரு முதலை சொல்லிச்சான் மரத்தில் இருக்கிற குரங்கை பார்த்து. அது முதலை பார்த்து பயந்து போய் மேலே ஏறிந்திருக்கு. அப்ப சொல்லிச்சான், நீ என் மேல ஏறிக்கோ. யாரு? இந்த முதல்ல சொல்லிச்சான், நீ என் மேல ஏறிக்கோ, உன்னை நான் அக்கறையில விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இப்ப அந்த நிலைமை தான். குரங்கு முதல மேல குரங்கு ஏறுறதா அல்லது முதலைக்கு குரங்கு உணவாக போகுதா என்பதை கூடிய விரைவில் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் ஒரு தடுப்பணை தான் குழு. இதில் யாரோட ஒப்புறீங்க தெரியல. ஏன்னா இங்க திமுகவும் காங்கிரஸும் முதலமைச்சருக்கு பயம் வந்திருக்குது. எப்படி? எப்பா எதுவும் பேசாதீங்க சார். தமிழ்நாட்டில் கட்சிகள் அதிகம், 65 கட்சிகள் இருக்கு. சமூக ஊடகங்கள் அதிகம். இன்னைக்கு ஒன்று பேசுனா அலாஸ்காவில் நைட்டு 10 மணிக்கெல்லாம் 1 லட்சம் பேர் பார்த்துறாங்கன்னா பார்க்க முடிகிறது. ஆனால் திமுகவினால் நல்லாட்சி வழங்க முடிகிறதா? கடனை குறைச்சிருக்காங்களா? வரி இது பண்ணியிருக்காங்களா? இது ஒன்று பிரச்சனை தெரியுமா சார்? பெண்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த திமுக தான் அப்படின்னு சொல்றாங்களே நம்பிக்கை. நேற்று முதலமைச்சர்லாம் பேசுறாரு அதை சார். அம்மா கடைசி நேரத்தில் அப்படித்தான் சார் பேசி ஆகணும். பெண்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அனைத்து பெண்களுக்கும் தரேன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தகுதியை தீர்மானிச்ச கட்சி திமுக அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அவங்க தீர்மானிச்சிட்டாங்களே. ஆக இவ்வளவு பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதற்கு, மூளைச்சலவை செய்வதற்கு இல்ல நல்லாட்சி நடக்கிறது, திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாத்த பார்க்கறாங்க. இன்னொன்னு தெரியுமா? பீகார்ல மாதிரியே வேற எங்கேயாவது இவங்க பீகார்ல பணம் கொடுத்ததே தமிழ்நாட்டை பார்த்து தான். 7,000 கோடி எப்படி கொடுத்தீங்க? இப்போ அதை விட 10,000 கொடுத்ததை விட இவங்க 25,000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படியே கொடுத்தாலும் மக்கள் வாங்கிட்டு ஆளுங்கட்சியா மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கொண்டு வரக்கூடிய கட்சி அதிமுக தான்ப்பா. சார் 10 ரூபாய்க்கு குடி தண்ணீர் கொடுத்தாங்க சார். இப்ப இருக்கா சார்? நீங்க அப்படி சொல்றீங்க. அம்மா முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? எங்களுடைய திட்டங்களை எல்லாம் அதிமுக காப்பி அடிச்சு வாக்குறுதியா சொல்லிருக்குன்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு. பிஜேபியில இருந்து இவர் ரஜினி கூட வந்து நின்னாரு, மறுபடியும் பிஜேபி. அவரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி மாதம் 1000 ரூபாய்னு சொல்லி நடுவில் நான் தனி கட்சி வச்சிருந்தேன், அப்ப என்னுடைய தேர்தல் அறிக்கை அதை பார்த்து திமுக திருடிடுச்சு. சரி சார், மடிக்கணினி திட்டம் யாருடைய திட்டம்? அதிமுக ஆட்சியில் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நுங்கம்பாக்கத்தில் காலை உணவு சிற்றுண்டி திட்டம் ஆரம்பிச்சாங்க. ஆட்சி இது பண்ண முடியல சார். நீங்க திட்டத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். 7.5 அதை 10% ஏன் திமுக ஆட்சியினால மாற்ற முடியல? 75 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிகை நீர்த்தேக்கம் எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்? நீங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால நிலுவையில் இருந்தது. 90% அதிமுக ஆட்சி முடிச்சு கொடுத்துட்டு போச்சு. ஏன் இப்ப உங்களால் இது பண்ண முடியல? ஏன் லேட்டா பண்ணாங்க? இதெல்லாம் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகத்தை பயன்படுத்தி இவர்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள், மூளை செலவை செய்யறாங்க. ஆனா எடுபடாது. ஆட்சி மாற்றம் உறுதி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டின் முதலமைச்சராவது உறுதி. அதனாலதான் இந்த மடிக்கணினி பயம். சரி, அக்னி நிறைவு கருத்து. 2010 திமுக அன்றைய முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி விட்டு போகிற போது ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. 2011 170 சட்டமன்ற உறுப்பினர்களோடு நீங்கள் பெரும்பான்மையாக 2006 மாதிரி இல்லாமல் பெரும்பான்மை ஆட்சி அமைப்பீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால்
எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியல. அதே நிலைமைக்குத்தான் 2026 நடக்கும். நன்றி திரு அக்னீஸ்வரன்.